Hi friends, நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஃப்ரீயான ட்ரேடிங் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் சொல்லிட்டு வராங்க. ஸோ யாருக்காவது கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ முதல் முறை பாக்குறீங்கன்னா சேனலுக்குள்ள போயிட்டு 13 சாப்டர் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா சாப்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14th சாப்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்றத சொல்றதுக்கு முன்னாடி பங்குச்சந்தையில குணாதிசயங்கள்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க மாத சம்பளம் வாங்குறவங்களா நிறைய பேர் இருப்பீங்க. உங்ககிட்ட அதிகமான பணம் புழங்கிக்கிட்டே இருக்குமானா இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல உங்களுடைய பணத்தை வளர்ச்சி அடைய வைக்கணும். நான் ஏன் பணத்தை வளர்ச்சி அடைய வைக்கணும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு புரியுது. பட் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்கா? எல்லாருக்கும் போதுமான பணங்கள் இருக்கான்றத பாருங்க. நம்ம கிட்ட 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 150 ரூபாய்க்கு செலவு இருக்கும். நம்ம கிட்ட எப்பவுமே போதுமான காசு இருந்ததே இல்லை. ஏதாவது செலவு பண்ணிட்டே இருப்போம், வருமானம் பத்தாம போயிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் செலவை குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு எல்லா செலவையும் குறைச்சது போகவே அவங்களுக்கு பத்தாம இருக்கும். அத்தியாவசிய செலவுகள் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் பணம் பத்தாது. ஸோ அந்த நேரத்துல நான் என்ன பண்றது, எப்படி இந்த ரேட் ரேஸ் வெளியே வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துங்க. இன்னைக்கு 100 ரூபா சம்பாதிக்கும் போது உங்களுக்கு 150 ரூபா செலவு இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஓவர் டைமோ இல்ல ஒரு பேஷனை வச்சோ சம்பாதிக்க ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணணும். எப்படியாவது உங்க 100 ரூபாய் சம்பளத்தை 150 ரூபாய்க்கு கொண்டு வரணும். அந்த 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அதை ஏர்ன் பண்ணணும். வருமானத்தை பெருக்கும் போதுதான் அங்க உங்களுக்கு ரிலீஃபும் அந்த ரேட் ரேஸ்ல இருந்து வெளியே வரவும் முடியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பெருசா பண்றது, எனக்கு எப்படி இன்கம் பெருசு பண்றதுன்னு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் அப்படி இருக்கும்போதுதான் நான் கத்துக்கிட்ட வழி பங்குச்சந்தை. இன்னைக்கு எங்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா ஒரு நல்ல பங்குல முதலீடு பண்ணும்போது, ஸ்விங்ல முதலீடு பண்ணும்போது எனக்கு ஒரு 15% 20% லாபம் ஈஸியாவே கிடைச்சிடும். அப்படி கிடைக்கும் போது என்னுடைய 1000 ரூபாய் 1200 மாறி இருக்கும். 10,000 ரூபாய் வச்சிடும் போது 10,000 ரூபாய் 12,000 ரூபாயா மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு பங்குச்சந்தை யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரியே தான் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணாலும் உங்களால சம்பாதிக்க முடியுங்க. ஓகே, ஸ்டிக் ஆன் த டாபிக். ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வருமானத்தை பெருக்கிறோம் இல்லைங்களா, அது எப்படி பெருக்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் தென் இன்ஃபிளேஷன், இன்வெஸ்டர், இந்த ரெண்டு பேரும் நம்ம எப்படி இருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வருமானத்தை பெருக்க எனக்கு தெரிஞ்ச வழி பங்குச்சந்தை. உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா ஏதாவது ஒன்று கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இன்ஃபிளேஷன் அண்ட் இன்வெஸ்டர். நண்பர்களே, யூடியூப்ல அடிச்சு துவைச்ச டாபிக் தான் இந்த இன்ஃபிளேஷனும் இன்வெஸ்டர்ஸும். யாருக்கு தெரியுமோ தெரியாதோ எல்லாரும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஒரு பெரிய யூடியூப் சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. பட் டிவிடெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு தவறான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பங்கு 100 ரூபாய் இருக்குன்னா 20% டிவிடெண்டுங்கும் போது 20 ரூபாய் டிவிடெண்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கிடையாது. எல்லா நிறுவனங்களுக்கும் ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும். ஃபேஸ் வேல்யூ அந்த பங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு பங்குக்கு 10 ரூபான்னு டிட்டர்மைன் பண்ணுவாங்க செபி. அண்ட் தென் ஸ்பிளிட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா சில காரணங்களால 5 ரூபாயா இருக்கும், இல்ல 1 ரூபாயா இருக்கும். ஓகே, 200% அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயா இருக்கும்போது 2 ரூபாய் டிவிடெண்டா இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்கும்போது 100% டிவிடெண்ட் அப்படின்னா 10 ரூபாயா டிவிடெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் கணக்கு. ஃபேஸ் வேல்யூ எவ்வளவோ அந்த பர்சன்டேஜை போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் ஒரு இதை கொடுப்பாங்க, லாபத்தை பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இனிமேல் யூடியூப்ல கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய ரெப்யூட்டட் சேனல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி கத்துக்கோங்க. இதுல சங்கடம் என்னன்னா, அவர்கிட்ட இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ்க்கு அவர் நல்ல டீட்டெயில் தான் கொடுக்கணும். அவர் யூடியூப்ல சர்ச் பண்ணியிருந்தாலோ இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணியிருந்தாலோ டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க, ஒரு பங்குடைய டிவிடெண்ட் எப்படி டிட்டர்மைன் பண்றாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். பட் பேசிக்கான அந்த எஃபர்ட்ஸ் கூட எடுக்காம ஃபேன்சியான தம்ப்நெயிலை வச்சுட்டு அவர் வியூஸுக்காக மேனிபுலேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ நீங்க பாக்குறவங்க கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்கிறத மட்டும் தான் சொல்றேன். ஓகே, இந்த இன்ஃபிளேஷனை பத்தி என்னுடைய கோணம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் நம்முடைய பணத்துடைய மதிப்பு இறங்கதா போகுது. நம்ம வருமானத்தை பெருக்க நம்ம வழி தெரியாம திண்டாடிக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய செலவுகளும் ஏறிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த பங்குச்சந்தை. இன்ஃபிளேஷன் வெறும் 6% இல்ல 7% இவ்வளவுதான் இருக்கும். ஆனா பங்குச்சந்தையில இது ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு மாசத்துக்கு அசால்ட்டா நீங்க 10% எடுக்கலாம். 1 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய் அசால்ட்டா எடுக்கலாம். பட் நீங்க கத்துக்கணும்.
ஓகே, இந்த இன்ஃபிளேஷன் 6% இருக்கும்போது ஸ்டாக்ஸ் நமக்கு கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் வந்து 20% வச்சுப்போம். அதே நேரத்தில் இன்னொரு வேரியன்ட் இருக்கு, அதுதான் பாண்ட். இவங்க வந்து ஒரு 8% டு 12% கொடுப்பாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ், செக்யூரிட்டி பாண்ட்ஸ், அன்செக்யூரிட்டி பாண்ட்ஸ் இதை பொறுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். இப்போ நான் ஏன் இதை பத்தி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபிளேஷனை எப்படி நம்ம உடச்சி வெளியே வர்றது அப்படின்னு. இப்போ நிறைய பேர் வந்து தெரியும், என்கிட்ட வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் இருக்கு, 50,000 ரூபாய்க்கு செலவு இருக்கு, மீதி 50,000 ரூபாய் இருக்கு, நான் ஏன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும், எனக்கு வந்து பணம் அதிகமா தேவை கிடையாது, எனக்கு தேவையானதை நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னாலும் இந்த இன்ஃபிளேஷன் மூலமா உங்களுடைய 50,000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, பேலன்ஸ் 50,000 ரூபாய், அதோடைய மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா விலைவாசி உயர உயர அந்த 50,000 இன் வேல்யூ, வாங்கும் திறன், பர்ச்சேஸ் பவர் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. இதை வந்து டிவிஎம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை பத்தி நம்ம பார்த்திருந்தோம், சாப்டர் 7 or 8 நினைக்கிறேன், த டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருந்தாலுமே அதை நீங்க முதலீடு பண்ணாட்டி அதோட வேல்யூ எப்படி இறங்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணாங்க. கட்டாயமா எல்லாருமே பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அசெட், க்ரோயிங் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய தாட்டா இருக்கு. இப்போ பாண்ட்ல 12% கிடைக்குது, பட் இதுல வந்து ஹை ரிஸ்க் இருக்கு. இதுல ஓரளவுக்கு மாடரேட் ரிஸ்க் வந்து இருக்கு. கமோடிட்டி இன்ஃபிளேஷன் உயரும் போது பிரைஸ், கமோடிட்டியோட பிரைஸும் வந்து உயரும். இப்போ கோல்டு இருக்கட்டும், கோல் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கமோடிட்டி வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும். காட்டன் ஒரு கமோடிட்டி தான். இதுல வந்து ரிஸ்க் வந்து மாடரேட் ரிஸ்க், பாண்ட்ஸ் மாதிரியே மாடரேட் ரிஸ்க் வந்து இருக்கு. லாங் டேர்ம்ல நோ ரிஸ்க்னு சொல்லிக்கலாம் கமோடிட்டியில. பட் நம்மளால போய் ஒரு 10 கோலை வாங்கி சேமிக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. பட் கோல்டை வாங்கி நம்ம சேமிக்க முடியும். இதுக்கு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. ரியல் எஸ்டேட், இந்தியாவில ரியல் எஸ்டேட்டோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 1% to 2% இருக்கு இந்தியாவில். ஏன்னா கோயம்புத்தூர்ல ஆர்எஸ் போற மாதிரி ஒரு ஏரியால இருந்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 150 ரூபா. ஆனா கோயம்புத்தூர்லயே அவுட் ஆஃப் த சிட்டி இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா. ஸோ ஏரியா பொறுத்து ரியல் எஸ்டேட்டோடைய ப்ரைஸ் வந்து ஏறும் இறக்கும், அதை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதில் கிடைக்கும். பேசிக்கா உங்களுக்கு 1% கிடைக்கும். ஒரு ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல இருக்கிற எல்லாத்துலயுமே நம்மளால வந்து பங்கேற்க முடியுமானா முடியாது. நம்மளால பங்கேற்க முடியறது ஸ்டாக் அண்ட் பாண்ட். பாண்ட்ல உங்களுக்கு எந்த பாண்டை வாங்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிறிசில் ரேட்டிங் இல்லைன்னா இன்னொரு கிரெடிட் நிறுவனத்துடைய ரேட்டிங்கை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் ஸ்டாக்ஸ்க்கு வந்து நம்மளுடைய வேல்யூஷன் நம்ம கையில தான் இருக்கு. நம்மளால வந்து இன்னொருத்தர் ஹையர் பண்ண முடியாது, நம்மளே டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு பார்த்து நீங்க கத்துக்கிறதா இருக்கணும், வேற வழியே கிடையாது. யாரையும் நம்பி நீங்க பங்குல முதலீடு பண்ணவும் கூடாது. இல்லை அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து கம்மியாயிட்டும் இருக்கும், உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்கூல் ஃபீஸஸ் அண்ட் ரீசார்ஜ் பில்ஸ் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உடைய காஸ்ட் இது வந்து உயரும். உங்ககிட்ட ஐடியலான மணி இருக்கும், பட் அது க்ரோ இல்லாமல் இருக்கும்போது உங்களுடைய ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸை வந்து மீட் பண்ணவே முடியாது. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்கேஜியில் வந்து 10,000 பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து 25,000 பே பண்ணுற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 150% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் உங்களுடைய சேலரியை பாருங்க, வெறும் 10% இல்லை 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ நம்மளுடைய செலவுகள், ஸ்கூல் செலவு வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, நல்ல ஸ்கூல்ல சேர்க்கும். பட் அந்த நேரத்துல அதோடைய வேல்யூ காஸ்ட் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால இப்போதைக்கு உங்களுடைய கரண்ட் லெவல்ல சேலரி ஓகேன்ற மாதிரி இருக்கலாம், ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது பத்தாம போகும். ஸோ அது பத்தாம போகும்போது நீங்க தவிக்க கூடாது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.